Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acid இதுக்கு முன்னாடி preparation of aldehydes and ketones பார்த்தோம். இப்போ physical properties and chemical properties of aldehyde and ketones பார்க்கலாம். இப்போ physical state அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு aldehydeனா C H double bond O இருக்கும். இதே ஒரு கீட்டோன்னா C டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இது கூட ஒரு ஆர் இன்னொரு ஆர் ஜாயினாக இருக்கும். இது கூட இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப் ஜாயினாக இருக்கும். ஆமாம் தானே? இப்போது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஃபார்மால்டிகைடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது HCHO வந்து ரூம் டெம்பரேச்சரில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இதே அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாலட்டைல் லிக்விட். வாலட்டைல் லிக்விட்னா என்னது? ஓப்பன் பண்ணால் ஈஸியாக வேப்பரைஸ் ஆயிரும், அதாவது ஈஸியாக ஆவியாகக்கூடிய லிக்விடாக இருக்கும். அதர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அப் டு C11, அதாவது இந்த கார்பன் செயின் 11 கார்பன் செயின் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். இந்த 11 கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் பார்த்திங்கன்னா சாலிட்ஸாக இருக்கும். அதாவது ஃபார்மால்டிஹைடு வந்து ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். அசிட்டால்டிஹைடு வந்து ஈஸியாக ஆவியாகக்கூடிய லிக்விடாக இருக்கும். அதை கார்பன் 11 கார்பன் இருக்கிற வரைக்கும், அதாவது C11 இருக்கிற கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ் வந்து கலர்லெஸ் லிக்விட்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த 11 கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் சாலிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரோ கார்பனையும் ஒரு ஈத்தரையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட பாய்லிங் பாயிண்ட் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு ஆல்டிஹைட் அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருக்கும், ஒரு பக்கம் H இருக்கும், ஒரு பக்கம் ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். இதே கீட்டோன்னா 2 அல்கைல் குரூப்புக்கு நடுவில் ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கும். அப்படி தானே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் கிட்ட உங்களுக்கு அதிகமான எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கும். அப்போ என்ன தான் இங்கே இந்த ஆக்சிஜன் ஒரு பாண்டை கொடுத்து கார்பன் கூட ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்ஷியலாக இந்த இடம் வந்து நெகட்டிவாக மாறும், இந்த இடம் பாசிட்டிவாக மாறும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாசிட்டிவுக்கும் அடுத்த ஆல்டிஹைடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஆல்டிஹைடுனா இப்படி ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் இருக்காது இல்லையா? C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O. இது ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, கீட்டோனாக இருந்தாலும் சரி, அதில் கார்பனல் காம்பவுண்ட் இப்படி இருக்கும். இது மைனஸாக இருக்கும், இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே மைனஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆக்சிஜன் மைனஸாக தானே இருக்கும். இப்போது இதுக்கு இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் ஒரு வீக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். வீக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த வீக் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த பாண்டையும் பிரேக் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் ஒரு ஹைட்ரோ கார்பனையோ ஒரு ஈத்தரையோ கம்பேர் பண்ணும்போது ஆல்டிஹைட்ஸ்க்கும் கீட்டோன்ஸ்க்கும் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மோலார் மாஸ் உள்ள ஒரு ஆல்டிஹைடு கீட்டோன்னு ஒரு ஹைட்ரோ கார்பனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹைட்ரோ கார்பனுக்கு பென்டேன் எடுத்துக்கலாம். ஒரு பென்டேனோட மோலார் மாஸ் வந்து 72. இதோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 309 கெல்வினாக இருக்கும். இதே ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பியூட்டனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பியூட்டனாலோட மோலார் மாஸும் நமக்கு 72 தான். இதோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 349 கெல்வின் இருக்கும். இதே ஒரு அசிட்டோன், அதாவது பியூட்டேன் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட மோலார் மாஸும் 72 தான். இதோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா 353 கெல்வின் இருக்கும். சரிங்களா? அதே ஒரு ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் ஒரு ஆல்கஹால் கூடயும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கூடயும் கம்பேர் பண்ணோன்னா
ஆல்கஹாலுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் தான் பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அதாவது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி ஃபார்ம் பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அடுத்த ஒரு கார்பன் கூட, அப்படி அடுத்த ஒரு ஆக்சிஜன் கூட. ஆக்சிஜன் எப்போவுமே மைனஸாக தான் இருக்கும் இல்லையா? இந்த ஹெச் அடுத்த ஒரு ஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஓ கூட, இந்த ஹெச் அடுத்த சிஓஹெச் கூட இருக்கிற ஒரு ஓ கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பாண்ட் வீக்காக தான் இருக்கும். அதனால தான் ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் கம்பேர் பண்ணும்போது கீட்டோனுக்கும் ஆல்டிகைடுக்கும் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், பியூட்டனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூட்டனாலோட மோலார் மாஸ் வந்து 74, இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 391 கெல்வினாக இருக்கும். அடுத்தது ப்ரோப்பனாயிக் ஆசிட். ப்ரோப்பனாயிக் ஆசிட் இதோட மோலார் மாசம் பார்த்தீங்கன்னா 74 இருக்கும். 72க்கும் 74க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா? இதோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 414 கெல்வின் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆல்டிகைடையும் கீட்டோனையும் ஒரு சேம் மோலார் மாஸ்க்குள்ள ஈக்குவல் மோலார் மாஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹைட்ரோ கார்பனுக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதுவே ஒரு ஆல்டிகைடையும் கீட்டோனையும் ஆல்கஹால் கூடயும் ஒரு ஆசிட் கூடயும் கம்பேர் பண்ணோம், கார்பாக்சிலிக் ஆசிட் கூடயும் கம்பேர் பண்ணோம்னா ஆல்கஹாலுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா? அடுத்தது சொல்யூபிலிட்டி பார்க்கலாம். சொல்யூபிலிட்டினா என்னது? கரையக்கூடிய தன்மை. இப்போது ஒரு ஆல்டிகைடோ கீட்டோனோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி கூட எப்படி கரையும் அப்படின்னா லோயர் மெம்பர் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிகைட், அசிட்டால்டிகைட், அசிட்டோன் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஈஸியாக வாட்டர் கூட மிக்ஸ் ஆயிரும், வாட்டர் கூட சால்யூபிள் ஆயிரும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாட்டர் கூட ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கீட்டோன் இருக்குது, வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போது இந்த ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும், இந்த கார்பன் பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்கும், இந்த ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும், இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவாக இருக்கும், இங்கே ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும், இந்த கார்பன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுனால இது ஈஸியாக வந்து வாட்டர் கூட சால்யூபிள் ஆயிரும். சரிங்களா? இதே அதோட கார்பன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக அதாவது அந்த கார்பன் செயினோட கார்பன் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக அது வந்து அவ்வளோ சால்யூபிலிட்டி இருக்காது, சால்யூபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். லோயர் மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து உங்கள் வாட்டர் கூட ஈஸியாக சால்யூபிள் ஆயிரும். ஹையர் மெம்பர் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன் அவ்வளோ சால்யூபிளாக இருக்காது. அடுத்தது டைபோல் மொமெண்ட் பார்க்கலாம். டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆல்டிகைட்டில் இந்த பாண்ட் ஏற்படுத்துது இல்லையா, இந்த எலமெண்ட்டுக்கு நடுவில் சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் டைபோல் மொமெண்ட். என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கோட எக்ஸஸ் ஆன கார்பன் கிளவுட்ஸ், எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கிறதுனால என்ன தான் ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து கார்பன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி அது இழுக்க தான் பார்க்கும். அப்படி இழுத்ததுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு பார்ஷலி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸோட கார்பனல் காம்பவுண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் ஒரு டைபோல் மொமெண்ட் ஏற்படும். ஓகேங்களா? இது வந்து போலரைஸ்டாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்.
இப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோனில் ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபில்னா என்னது? எந்த ஒரு எலமெண்ட் கிட்ட அதிகமாக நெகட்டிவ் சார்ஜ், அதாவது அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் நியூக்ளியோஃபில். அதாவது யார்கிட்ட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, அதாவது புரோட்டான் லவ்விங் ஸ்பீஷீஸ், இந்த அதிகமாக ஹையர் எலக்ட்ரான் ஹேவிங் ஸ்பீஷீஸை நம்ம நியூக்ளியோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோஃபில் போய் அடிஷன் ஆகிற ரியாக்ஷன். இப்போது ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கிட்டோன்னா சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், ஒரு அல்கைல் குரூப் இருக்கும், அது கூட ஒரு ஹெச் இருக்கும் இல்லையா? இப்போது இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும், கார்பனுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். இதை நம்ம அந்த போலரைசேஷன் டைபோல் மூமெண்ட்லேயே பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபில் போயிட்டு இந்த பாசிட்டிவை அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணால் என்னாகும்? ஒரு ஆர் சி, இங்கே ஒரு நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆயிரும். அப்போது இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் தன்னை நோக்கி அந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓ மைனஸாக வெளியில் போயிடும் இல்லையா? ஓ மைனஸாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்டு க்ரியேட் பண்ணிக்கிச்சு. அதாவது ஒரு நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் ஆகும்போது இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து நடுவில் புதுசாக ஒரு சிக்மா பாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் குரூப்பில் படிச்சிருக்கோம். ஒரு ஆல்டிகைடோ கீட்டோனோ sp2 ஹைப்ரிடைசேஷனில் தான் உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல புதுசாக ஒரு நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆகும்போது இது sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக மாறிடும். sp3 ஹைப்ரிடைசேஷனில் தான் உங்களுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு அல்காக்சி அயான், ஒரு புது பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு அல்காக்சி அயான் ஃபார்ம் பண்ணும். இந்த அல்காக்சி அயான் ஃபர்தராக உங்களுக்கு வாட்டர் கூடயோ இல்லை ஒரு ஆசிட் கூடயோ ரியாக்ட் ஆகிட்டு அது ஆல்கஹாலாக மாறும். ஆல்கஹாலாக மாறிச்சுன்னா எப்படி? ஆர் சி, இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஓஹெச் இருக்குது. அப்போது நம்ம படிச்சிருக்கோம் sp2 ஹைப்ரிடைஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ட்ரைகோனல் பிளானராக இருக்கும். பட் இந்த இடத்துல இது sp3 மாறுச்சுன்னா இது வந்து டெட்ராஹைட்ரல் ஷேப்புக்கு மாறிடும். இது வந்து டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது அதோட ஹைப்ரிடைசேஷனே மாறுது. sp2 ஹைப்ரிடைஸ்ட்லேருந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக மாறிட்டு, அதாவது இந்த கார்பன் தான் sp3 மாறும். ஓகேங்களா? இது வந்து sp2 கார்பனாக இருக்கும், இது sp3 கார்பனாக மாறிட்டு அதோட ஷேப்பு இப்போ sp2னா எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பிளானார்லேருந்து டெட்ராஹைட்ரல் பிளானாருக்கு மாறிடும். சரிங்களா? இப்போது இதில் ஆல்டிஹைட்ஸு, ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம், CHO, ஒரு கீட்டோன் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் யார் ஈஸியாக உங்களுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிஹைடுக்கு தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும். இதுக்காக கீட்டோனில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்காதுன்ட்டு கிடையாது. கம்பேரிங் டு ஆல்டிஹைட்ஸ், கீட்டோனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கம்மியாக தான் அதுக்கான பவர் இருக்குது. அதாவது ரியாக்டிவிட்டி வந்து ஆல்டிஹைட்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி, கீட்டோனுக்கு கம்மி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ளஸ் ஐ எஃபெக்ட், அதாவது ப்ளஸ் ஐ எஃபெக்டும் இன்டரல் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதுவும் அதுக்கப்புறமா ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஐ எஃபெக்டும் ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால கீட்டோனுக்கும் ஆல்டிகைடையும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்டிகைடு தான் ஹை ரியாக்டிவாக இருக்குது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்னது? இப்போது ஆல்டிகைடுக்கு ஒரு அசிட்டால்டிகைடு எடுத்துக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் O H இருக்குது. இப்போது கீட்டோனுக்கு அசிட்டோன் எடுத்துக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா என்னது? இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த CH3 அப்படிங்கிறது எலக்ட்ரான் வந்து கொடுக்கும், எலக்ட்ரான்ஸை இந்த கார்பனை நோக்கி
டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கார்பன் டொனேட்டிங் ஸ்பீஷிஸ். அப்போ இந்த CH3யில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து கார்பன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கார்பன்ஸ் கொடுக்கும்போது புதுசாக ஒரு நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதே கீட்டோன் கூட கம்பேர் பண்ணோன்னா இங்கே 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 2 பக்கம் இருந்தும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது கீட்டோன் கிட்ட உங்களுக்கு ஒரு பக்கம் தான் எலக்ட்ரான் கொடுக்குது, இந்த பக்கம் ஆல்டிகைட் கிட்ட ஒரு பக்கம் தான் எலக்ட்ரான் கொடுக்குது. கீட்டோனில் 2 பக்கம் இருந்தும் எலக்ட்ரான் வருது. அப்போ ஒரு நியூக்ளியோஃபில் வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரான் டொனேட்டிங்கை மீறி வந்து அட்டாக் பண்ணுறது ஆல்டிகைடை விட கீட்டோனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். இதுதான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இப்போது ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. அசிட்டால்டிகைடு, இது வந்து அசிட்டோன். இப்போது இந்த அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்பனல் குரூப்புக்கு பக்கத்தில் இங்கே ஹைட்ரஜன் ஒரு சின்ன குரூப் இருக்குது, இங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த கார்பனல் குரூப்புக்கு பக்கத்தில் C டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இங்கே இதுவும் ஒரு பெரிய குரூப், இதுவும் ஒரு பெரிய குரூப். இப்போது உங்களுக்கு இங்கே இந்த கார்பனை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது ஆல்டிகைடை கம்பேர் பண்ணும்போது கீட்டோன்ஸ் கிட்ட அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரான் வரும்போது அதுக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ எலக்ட்ரான் இப்போ நெகட்டிவும் என்ன பண்ணும், கிட்ட வரும்போது ரிப்பல் ஆகும் இல்லையா. அப்போது இங்கேயும் உங்களுக்கு அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுவும் எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிட்டு இது சுற்றி இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எலக்ட்ரான்ஸை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஆல்டிகைடு கொஞ்சம் கம்மியாக தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போது இன்னொரு எலக்ட்ரான் உள்ளே வரும்போது அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆல்டிகைடை விட கீட்டோனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும்போது அது கீட்டோனை கம்பேர் பண்ணும்போது ஆல்டிகைடு கிட்ட ஈஸியாக இருக்கும். கீட்டோன் கிட்ட நடக்காதுன்ட்டு இல்லை, கீட்டோன் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ஆல்டிகைடு கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும். இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இதுக்கப்புறமா ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ரஜன் சைனைடு ஆட் பண்ணுறது எப்படி, அப்புறமா ஆல்கஹால் கூட ரியாக்ட் எப்படி ஆகும், ஆல்டிகைட்ஸு கீட்டோன்ஸு அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.